வாங்க ஒரு ரைடு போய் பார்த்துடலாம். ஆள் இல்லாத ஏரியாவில் ஓட்ட போகிறோம். ஆள் இல்லாத ஏரியானா அவ்வளோவா வண்டிங்க இருக்காது, சவுண்டு செம்மையாக கேட்கலாம். ரோட் மோடில் போட்டு ஓட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோட் மோடு பர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், நார்மலாக இருக்கும். இதுவே எனக்கு வந்து ஓகேன்ற லெவலில் தான் இருக்கும். ரோட் மோடு வந்து ஓகேன்ற லெவலில் தான் இருக்கும். ஏன்னா இதுவே நல்ல ஒரு பவர் வந்து கொடுக்கும். ரோட் மோடுன்றதே சொல்லவே முடியாது, பவர் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுக்கும். ரோட் மோட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்பவுமே வந்து ரோட் மோடே தான் போட்டு ஓட்டுவேன். ரோட் மோடு நல்ல ஒரு இப்போ நம்ம வந்து மோடு மாற்றி பார்க்கலாம். நிறுத்தினா தான் வந்து நம்ம இதில் வண்டியில் வந்து மோடு மாற்ற முடியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மோடு வந்து போட்டு பார்க்கலாம், ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு ஓட்டி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோடோ ரோட் மோடோ ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக வந்து ரொம்ப வித்தியாசம்லாம் எதுவும் தெரியல மக்கள். ஆனால் இருக்குது, லைட்டாக இருக்குது, மோடு வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் மோடுன்றதால பயங்கரமாக போவோம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை ஹைவேல போகும்போது போகலாம். நார்மலாக தான் இருக்குது. ஒரு வேளை நம்ம அது ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம செக் பண்ணோன்னா ஹைவே போனால் செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்த மோடு போடலாம். ரோட் மோடு, அடுத்தது ரைட் மோடு. நம்ம இப்போ ஓட்ட வேணாம், அது மழையில் தான். ரைடர் மோடில் போட்டு ஓட்டி பார்ப்போம். ரைடர் மோட்லேயே வந்து பவர் எஃப் கேடிஆர்சி 3ன்னு இருக்குது. நம்ம வந்து பவர் ஃபுல்லாக தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். பவர் வந்து இதுலேயே வந்து லோ இருக்குது, ஃபுல் இருக்குது. நம்ம லோவில் வச்சு ஃபஸ்ட்டு ஓட்டி பார்ப்போம். கேஆர்டிசி 3லேயே இருக்கட்டும், கேடிஆர்சி 3லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து பவர் வந்து லோ அப்புறம் வந்து ஹைன்றது வந்து இன்ஜினில் இருக்க ஃபுல் பவரும் காமிக்குங்க. அப்படியே பாரபட்சம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணோம். அது தடையே இல்லை, உடைச்சிட்டு போகிற மாதிரி தான். பவர்ஃபுல் வந்து எஃப்னா. ஆனால் ரைட் மோடில் போட்டு ஓட்டும் போது நல்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுதுங்க. ரைடர் மோடு வந்து லோவில் வச்சு பார்த்தாலே வந்து நல்லாயிருக்கு. அடுத்தது நம்ம வந்து பவர் வந்து இதில் வைப்போம், மாற்றி வைப்போம், ஃபுல்லாக வச்சு ஓட்டுவோம். ஃபுல் பவர் பார்க்கணுன்னா இந்த ஹை மோடில் பவர்
பவர் ஃபுல்லாக வச்சு ஓட்டினா போதுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஓட்டுறவங்க அதை ட்ரை பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வண்டி வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. நானே வந்து ஒரு 3 months 4 months கழித்து தான் வந்து நான் இந்த ரைடர் மோட்லேயே போட்டு ஓட்டுறேன். ரைடர் மோடு போட்டிருக்கேன், பவர் லோவில் போட்டு சும்மா கொஞ்சம் தூரம் ஓட்டியிருக்கேன். ஆனால் ஃபுல்லில் வச்சு ஓட்டுறதுலங்க. ஏன்னா வண்டி வாங்கும் போது என்ன சொன்னாங்க, ரோட் மோட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டி வாங்குறீங்கனாலே ரோட் மோட்டில் போட்டு ஓட்டி பழகுங்க. ஒரு 4 months 5 months போட்டு பழகுங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே வந்து 350cc அந்த மாதிரி பேசிக் வேரியன்ஸ் வந்து 500cc உள்ள ஓட்டிருக்கோம். அதுலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆகிறதால நீங்கள் வந்து 900cc வரும்போது இது அரௌண்ட் 990 வந்துடும். 900cc வரும்போது நீங்கள் வந்து ரோட் மோட்டில் போட்டு ஓட்டினா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஹேண்டில் பண்ண கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம 4 months ரோட் மோட்டில் போட்டு தாங்க ஓட்டிருக்கோம். அப்புறமா நீங்கள் ஒரு மோடாக போட்டு பழகுங்க. வண்டி வந்து உங்கள் கைக்கு நின்றுடும். நின்றதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரோட்டில் போட்டு கரெக்டாக ஓட்டினாலுமே ஒன்றும் ஆகாது, ஒர்க் ஆகாது. ஆனால் பரவாயில்லைங்க, ரைடர் போல் அடிச்சுக்கவே ஆனாங்க. ஆடு பறக்குதுங்க வண்டி. பறக்குதுன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்பீடு இப்போ போகல நம்ம. ஆனால் அந்த நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு நார்மல் ஸ்பீடுக்கும் நம்ம நார்மலாக ஒரு வண்டி போகிறதுக்கும் ரோட் மோட்டில் போட்டு ஓட்டுறதுக்கும் இந்த ஸ்பீடுக்கு ஆக்சிலேட்டர் எப்படி கொடுப்போம், அதேமாதிரி இப்போ ரைடர் மோடுக்கு அந்த ஆக்சிலேட்டர் நம்ம கொடுக்கவே வேணாங்க. அதில் பாதி கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதாவது நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் கதவு அந்த ஆக்சிலேட் கொடுறதே தெரியாதுங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. ஆனால் அதுக்கே நல்ல ஒரு ஸ்பீடு போகுது. டக்குன்னு ஏறுது வண்டி வந்து. வீடு ஏறுறதுல அடிக்கவே முடியாது. எனக்கு இந்த மோடு பிடிச்சிருக்குங்க. ரைடர்லேயே ஃபுல்லு போட்டு ஓட்டலாம். ஆனால் பெட்ரோல் இழுத்துருவாங்க. குடின்னு குடிச்சிருவான். இப்போ நம்மளுக்கு வந்து 16 கொடுக்குற மைலேஜ் கூட நம்ம பவர் மோட்டில் போட்டு ஓட்டும் போது 10 கூட வராதுங்க. ஏன்னா அவ்வளோ பவர் கொடுக்குதுல்ல, 10 கூட வராது நம்மளுக்கு. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், சூப்பராக இருக்கு. தெரியுது. நம்ம நார்மல் மோடுக்கே மாற்றிப்போம்.